ஒரு சின்ன சரித்திரத்தை ஹனுமான் அங்க சீதை இடத்துல சொல்றார். தேவி தேவரீர் ஆகாச மார்க்கத்துல ராவணன் தூக்கிட்டு போயிருந்தான். அப்போது புடவையினுடைய நுனியை கிழிச்சு உங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் ஒரு சின்ன மூட்டையா கட்டி நாங்கள் மறைந்து கொண்டிருந்த ரிஷகமுக பர்வதத்தின் நடுவுல போட்டி ராமன் வந்த உடனே அதை காட்டினோம். ஆனா ராமனால அதை பார்க்க கூடிய முடியல. கண்ட ஒரே ஜலம். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து நீ பாரு, எனக்கு இதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இது சீதை தான் பாருன்னார். ஒவ்வொன்னா சுக்ரீவன் எடுத்து காட்டுறான். காதணிகள் எடுத்து காட்டினால் இது சீதை தான் எனக்கு தெரியாதுன்னுட்டான். கழுத்தணி எடுத்து காட்டினால் சீதேதா தெரியாதுன்னுட்டான். வளையல்களை எடுத்து காட்டினா சீதேதா தெரியாதுன்னுட்டான். இப்படி ஒவ்வொன்னா சொல்லச்சே லக்ஷ்மணன் தெரியாதுங்கிறான். இவன் தான் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கான் மதனியார, ஆனா தெரியாதுன்னுட்டு கால் கணுக்கால் இருக்கிற கடல் போன்ற ஆபரணம் அதை காமிச்ச உடனே இது எனக்கு அடையாளம் தெரியும், எங்க மதனியாரு தான். அப்பனா இது மட்டும் எனக்கு எப்படி தெரிஞ்சதுனால் நான் தினமும் வணங்கும் போது சீதையினுடைய கணுக்காலுக்கு மேல நான் பார்த்தது கூட கிடையாது என்று லக்ஷ்மணன் சொன்னான். ஹனுமார் சீதை இடத்துல சொன்ன உடனே அவளுக்கு தாங்கல. எனக்கு தேவலோகம் வேண்டாம், அமரத்தும் வேண்டாம், ராம சீதா கைங்கர்னு இருந்தா போரும் வந்த லக்ஷ்மணன். அவனை போய் சுடு சொல்லி அனுப்பிச்சுட்டேனேன்னு இப்ப வருத்தப்படுறா. இவ திடீர்னு எதுக்கு அழறா, எதுக்கு சிரிக்கிறா, ஒண்ணுமே ஆஞ்சநேயருக்கு புரிபடல. இவர் சொல்ல சொல்ல அவ உள்ளத்துல ஏதேதோ நினைவலைகள். அப்ப ஒரு கேள்வி கேட்கிறா, சரி எனக்கு ஒண்ணு சொல்லு, வானரத்துக்கும் நரங்களுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது? ராமனோ நரோத்தமன், மனிதர்களில் மாணிக்கம், நீங்களோ வானரர்கள். வானரம் வானரத்தோட நட்பு கொள்ளும், நரன் நரனோட நட்பு கொள்வான். ஆனா நரன் எப்படி வானரத்தோட நட்பு கொண்டான்னு சீதைக்கு சந்தேகம். ஹனுமான் புரிஞ்சுட்டார். சீதை எதையோ நினைச்சுட்டு எத்தையோ கேட்கிறா. வானரத்துக்கும் நரத்துக்கும் தோழமைனால் இதுல என்ன சந்தேகம்? ராமனை பத்தி சீதைக்கு தெரியாதா? யாரோடு நட்பு கொள்வார், யார வேணும்னாலும் தம்பின்னு சொல்லுவார், யார வேணும்னாலும் ரட்சிப்பார். ராமனுடைய சௌசீல்யத்தை பத்தி சீதை அறிவாள். ஆனா அவ என்ன கேட்கிறாள்னால், நான் இருந்தால் தானே ராமன் யாரை அனுகிரகிப்பார். மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் இல்லாமல் நேரே பெருமானிடத்தில் செல்ல முடியாது. அப்படி இருக்கிறச்சே நானே இல்லாத சமயத்துக்கு உங்களுக்கு அவருக்கு எப்படி நட்பேற்றது? இதுதான் அவ கவலை. அது புரிஞ்சுட்டார். இல்ல தேவி, தேவரீர் அனுகிரகத்தோட தான் நட்பு கொண்டோன்னு பதில் சொன்னார். அவளுக்கு புரியல. இப்பதானே ஒரு சரித்திரம் சொன்னேன், ஆகாசத்துல நீர் போகும்போது ஆபரணங்களை கழட்டி போட்டிருன்னு, அதன் மூலம் உம்ம அருளை அப்பவே நாங்க முதல்ல பெத்துட்டோம். இது ராமனையே பாக்குறதுக்கு முன்னாடி உம்மதான் முதல்ல பார்த்திருக்கோம், நீர் தான் எங்களை கட்டாட்சித்தீர். அதை பெற்றுக்கொண்டுதான் தேவி ராமன் வந்த உடனே எங்களால பிடிக்க முடிஞ்சது. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், உன் அருளோட தான் ராமன் அடைஞ்சிருக்கோம், நீ எங்கேயானு இல்லாத காரியம் நடந்துருத்தோன்னு கவலையப்படாது அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஆசுவாசமா ஆச்சு. அப்படியா, ஞானம் நீங்களா பிடிச்சு நுட்டிடுவோன்னு பார்த்தேன், நான் இருந்தேன் இல்லையா, இருந்ததுனால தானே நடந்தது. அது அவளுக்கு திருப்தி. புருஷோத்தமனான பெருமானை செல்ல வேணுமானால் பிராட்டி புருஷகாரமா இருந்து இவள் முதல்ல சிபாரிசு பண்ணாலே ஒழிய பகவான் ஒரு நாளும் அனுகிரகம் புரிய மாட்டார். இவள் மூலம்தான் செல்லணுங்கிறத தெரிஞ்சுட்டோம்.